கட்டி மடியில குழந்தைக்கு வச்சு ஊட்டணும்னு துடிக்கா. அவளை உட்கார வை. உட்காருங்கப்பா. இல்ல குழந்தை கூட்டு வந்து பலவந்தப்படுத்துறீங்களே. கொண்டா குழந்தைய. ஜில்லுக்குட்டி, செல்லுக்குட்டி, ஜில்லுக்குட்டி. யாராவது நல்ல சுவாமி பாட்டு பாடுங்கோ. அன்னப்பிராசனை பண்றப்போ சுவாமி பாட்டு பாடுறது ஐதீகம். எட்டி கனி, நீ தான் பாடிட்டு. முருகன் பாட்டு பாடவா? ஐயா, சம்முவ நினைச்சத சாதிச்சிட்டா ஐயா. கடைசியில உங்க மடியில புள்ளைய வச்சு சோறு ஊட்டிட்டான்ல. இல்லே, வெறும் என்னை எதிர்த்து ஒன்னொன்னுத்திலையும் சாதிச்சுட்டு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த சவுந்தர பாண்டி ஆறுங்கிறது இவங்களுக்கு விரசல காட்டுதை. என்னலே, இந்த விழாவுக்கு கச்சேரி வைக்க மறந்துட்டாங்களா என்ன? என்னைய கொண்டு வந்து இந்த கோலத்துல உட்கார வச்சு ஒரு நாள் போதுமா, ஒரு நாள் போதுமா, நாதமா சங்கீதமா, அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா. போதும் போதும். பனி ஓடாது. அண்ணே, எல்லா டாக்குமெண்ட்டும் செக் பண்ணிட்டேன், எல்லாம் பக்காவா இருக்குண்ணே. இல்லை தம்பி, இதே மாதிரி பேங்க்ல இருந்து வருவாவ, வேற ஏதாச்சும் ஃபார்ம் கேட்டாலும்னா அதையும் நீ தான் தயார் பண்ணி பக்காவா கொடுத்தாங்கண்ணே. சரிங்கண்ணே. இல்லை, என்ன வில்லனை இன்னும் காண? நம்ம போட்ட திட்டம்லாம் பழிக்க மாட்டேதுன்னு வயிற்றுல வராம விட்டாரோ? அவர் அப்படி சொன்னாரா? அப்படிலாம் அவர் நினைக்காத. இல்லை, அதோ பாரு, சொல்லும் போதே வந்துட்டாரு. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க ஐயா.
அப்பா நாங்க இங்கதான் இருக்கோம். இவரே என் புருஷன். அந்த மரியாதை கூட நீங்க கொடுக்க வேணாம். ஆனா இவரு பிரசிடென்ட், நான் இந்த கோயிலோட தர்மகத்தா. ஒரு சிரிப்பு கூட சிரிக்காம இப்படி கண்டுக்காம இருக்கீங்க. ஏன்பா இப்படி இருக்கீங்க? ஆமா, இந்த வெறும் பயலுக்கு சிரிப்பு ஒண்ணுதான் கேடு. அப்பா நாங்க பண்ண போறது நல்ல காரியம். அத பாராட்டி ஒரு வார்த்தை சொல்றது கூட உங்களுக்கு வார்த்தையே இல்லையா? என்ன அப்படி நல்ல காரியம்? கோயில் நகையை வச்சு ஆஸ்பத்திரி கட்டி உனக்கு ஒரு வேலை வாங்கி தர போறான். இதுல நான் பாராட்டுறதுக்கு என்ன இருக்கி? என்ன மாமனார, கோயில் நகையை வச்சு நல்ல காரியத்துக்கு தான் அடகு வைக்க போதும். உங்களை மாதிரி கோயில் நகையை திருடி சொத்து சேர்க்க போறது கிடையாது. என்னலே கிண்டலா? ஆ, சில பேருக்கு நல்ல விஷயத்தை விட கிண்டல் பண்ணாதானே புரியுது. நல்ல விஷயம் தானே, நடந்தா நல்லதே, நடக்கணுமே. லே, உங்க அப்பன் கிருகிருன்னு முடிக்கானே, ஏதோ தடுக்கிறதுக்கு சதி பண்ணுதான்னு நினைக்கேன். அவர் எதுக்குடா சதியெல்லாம் செய்யறாரு? ஆமா ஆமா, அவனுக்கு சாதாரண காலத்திலே என்னைய பார்த்தா பிடிக்காது. ஊர் மக்கள்லாம் வேற இப்ப பாராட்டுதாவ. அவன் வைத்தச்சிலே அப்படியே பொங்கி சாவுதான்லாம். சண்முகம். ஆஹா, வணக்கம், வாங்க 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 சார் வாங்க. வணக்கம். வாங்க சர்வால், வாங்க வணக்கம். வாங்க சர்வால், வாங்கய்யா. வாங்க, உட்காருங்க நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. சர்வால், இது என் மனைவி டாக்டர் பரணி. வணக்கம். வணக்கம். இந்த கோயில் தர்மகர்த்தாவாவும் இருக்காவ. அது மட்டும் இல்லாம இப்ப நாம ஆரம்பிக்க போற அந்த ஆஸ்பத்திரி, அதோடைய எல்லா திட்டத்துடைய மேற்பார்வையும் இவங்க தான் பாத்துக்கிட்டாவ.